1 மாதத்திற்கு முன்பாகவே நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய 2 படப்பிடிப்பையுமே முடித்துவிட்டு வெளிநாடு சுற்றுலா சென்று விட்டாரு. அங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்ட கொண்டாடிவிட்டு அஜித் சார் நேத்து துபாய்க்கு சென்றிருக்காரு. கார் பந்தயத்துல கலந்து கொள்ளவே அஜித் சார் துபாய் சென்றிருப்பதாக தகவலுமே வெளியாகியிருக்கு. அவர ஷாலினி மற்றும் அவருடைய பிள்ளைகள் வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அஜித் சார் மிகவுமே எமோஷனலாக தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை கட்டி அணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலும் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே அஜித் சார் சினிமாவில் வென்றது போல கார் பந்தயத்திலுமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அஜித் சார் விடாமுயற்சி மற்றும் குட் பை அக்லி ஆகிய பட வேலைகளை முன்கூட்டியே முடிச்சிட்டாரு. டப்பிங் பணிகள் உள்பட பல தொடர்பான அனைத்து வேலைகளையுமே அஜித் சார் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் விடாமுயற்சி பாடல் காட்சிகள் நடித்துவிட்டு அந்த படத்திற்கு டப்பிங் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் குட் பை அக்லி படத்துடைய டப்பிங்கையுமே முடித்துவிட்டு அஜித் சார் கார் பந்தயத்துல கலந்து கொள்ள சென்றுள்ளாரு. எனவே விடாமுயற்சி மற்றும் குட் பை அக்லி பட வேலைகள் அனைத்தையுமே ஏகே அவர்கள் முடத்து விட்டதால இந்த படங்களுடைய ரிலீஸிற்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றதுமே தெரியுது. இந்த நிலையில பொங்கல் ரிலீஸ்ல இருந்து பின்வாங்கிய விடாமுயற்சி ஜனவரி 23ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி வழியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பை கூடிய விரைவிலேயே படக்குழு அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்களாம். இது போன்ற நம்ம அஜித் சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.